இன்றைக்கு பெரும் எண்ணிக்கையில் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் லாரிகளில் மணல் கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக தகவல் வருகின்றன. அவைகளை தடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கேரளாவில் பெரும்பாலான ஆற்றுகளில் இன்றைக்கு மணல் எடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய கொள்கைகள் இந்த ஆறுகளை பாதுகாக்கக்கூடிய இந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்கான உங்களுடைய கொள்கை என்ன என்று நாம் அறிய வேண்டும். காரணம், இந்த ஆற்றிலே மணல் எடுப்பது ஏதோ யாரும் அதை கேட்க மாட்டார்கள், அதனால் பாதிப்பு வராது என்பது அல்ல. ஆற்றினுடைய போக்கே அது மாற்றிவிடும். ஒன்று, அது மட்டுமல்லாது ஆறுகளுடைய கரைகளை அது பலகீனப்படுத்திவிடும், உடைத்துவிடும். அது மட்டுமல்லாது பக்கவாட்டிலே அது வெள்ளப்பெருக்கை அது ஏற்படுத்திவிடும். அது மட்டுமல்ல, நிலத்தடி நீரை அது பாதுகாக்கும். அதுக்கு மேலாக இந்த உலகம் இந்த சுயநலம் நிரம்பிய சுயநலம் மிகுந்த இந்த மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது. அந்த ஆற்றிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள், நுண்ணுயிர்கள், அதுவுமே அழிக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. நீரிலே இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள், அந்த உயிரினங்களும் அழிக்கப்பட்டு வருகின்றன என்பதுதான் உண்மை. இது ஈக்காலஜிக்கல் டிசாஸ்டரில் கொண்டு போய் விட்டுவிடும். இதை பொறுத்து UNEP போன்ற அமைப்புகளெல்லாம் இன்றைக்கு பல்வேறு எச்சரிக்கையை செய்து கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாடு அரசு நான் எதிர்பார்ப்பது, இந்த ஆறுகளை பாதுகாப்பதற்கான கொள்கை வரவை அது வெளிவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.